இயேசுவில் பிரியமானவர்களே, தேடி வந்த தெய்வத்தை கண்டுகொண்டதுதான் இன்றைய திருக்காட்சி பெருவிழா. இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிற இயேசுவின் பிறப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான் இவ்விழாவின் மைய கருத்து ஆகும். ஞானிகள் ஒரு தேடலில் அங்கு வருகிறார்கள். யூதரின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று தேடி வருகிறார்கள். அதற்கு நட்சத்திரம் ஒன்று அற்புதமாக வழிநடத்துகிறது. நல்முத்துக்களை தேடிய வணிகரைப் போல ஞானிகள் இயேசுவை தாய் மரியா வைத்திருப்பதை காண்கிறார்கள். தாங்கள் கொண்டு வந்த காணிக்கை பரிசுகளையும் தருகிறார்கள். பொன் இயேசுவின் தலைமை அரசரையும், சாம்பிராணி இயேசுவின் இறை தன்மையையும், வெள்ளை போலம் இயேசுவின் பாடுகளின் பயனையும் வெளிப்படுத்துகிறது. ஏரோது தவறான எண்ணத்தோடு தேடியதால் இயேசுவை அவரால் காண முடியவில்லை. ஆனால் ஞானிகள் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் மத்தியிலும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் இயேசுவை தேடினார்கள். ஒளியாம் கிறிஸ்துவை கண்டார்கள். கிறிஸ்து என்னும் வாழ்வின் ஒளி திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் நமது சுயநலத்தால், எனது, என்னுடையது என்ற பேராசை எண்ணத்தினால், வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப மாற்றத்தினால், மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதால் இருளின் ஆதிக்கம் வாழ்வின் ஒளியை மறைத்து கொண்டே வருகிறது. கிறிஸ்து என்னும் ஒளி நமக்குள் இருக்குமானால் நாம் ஒளியின் மக்களாக, அன்பின் மக்களாக, இரக்கத்தின் மக்களாக, உண்மையின் மக்களாக, சமாதானத்தின் மக்களாக இருப்போம். நம்மில் இருக்கும் தீய எண்ணங்கள், தீய குணங்கள், மனக்கவலைகள் போன்றவற்றை நீக்கி இடையர்களைப் போல, ஞானிகளைப் போல நம்பிக்கையோடு இயேசு என்னும் ஒளியை தேடிச் செல்வோம். பிறருக்கு வாழ்வு கொடுப்போம். வாழ்க்கை பயணம் என்பது ஒரு தேடல். இன்று நாம் யாரை தேடிச் செல்கின்றோம்? மனிதர்களையா? பொருட்களையா? தொழில்நுட்ப கருவிகளையா? இறைவனையா? சிந்திப்போம். ஞானிகளைப் போல தம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிரும்போது நாம் இறைவனை காண்கிறோம். இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2:20 இடையர்கள் தங்களது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் பாடலையும் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க அவரை தேடிச் சென்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது தேடல் இடையர்கள் ஞானிகளைப் போல இருக்கிறதா? இறைவன் இன்று யாருக்கு காட்சி தருவார்? கொடுக்க நினைக்கும் மனிதர்களுக்கும், அவரை தேடும் மாந்தர்களுக்கு மட்டும்தான் காட்சி தருவார். இதற்கு விவிலியத்தில் 2 உதாரணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தொடக்க நூல் 17:1 ஆபிரகாமுக்கு வயது 99. அவரது மனைவி வயது முதிர்ந்தவள், குழந்தை கிடையாது. ஆனால் ஆபிரகாம் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர். எப்போது அவருக்கு ஆசி கிடைத்தது தெரியுமா? தொடக்க நூல் 18:1-15 வாசிக்கும் போது, அவர் முன்பின் தெரியாத 3 நபர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து உபசரித்த போதுதான் அவருக்கு குழந்தை வரம் கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் சக்கேயு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் உடைமையை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்து இருந்தால் நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறிய போது இயேசு அவருக்கு மீட்பராக காட்சியளிக்கின்றார். இன்றைய வாசகங்களில் ஏரோதும் அவனுடைய ஆட்களுக்கும் இயேசுவின் உயிரை எடுக்க அவரை தேடிச் சென்றதால் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. மாறாக
கொடுக்க நினைத்த நல் உள்ளங்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தார். இதற்கு எனது அன்றாட வாழ்வில் நடந்த ஓர் உண்மை நிகழ்வை உங்கள் சிந்தனைக்கு வைக்கிறேன். தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருவாளர் ஜான்சன் ரோட்ரிகோ என்பவர் எனக்கு நீண்ட நாளாக நெருங்கிய நண்பர். அடிக்கடி இறை வார்த்தையை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடியவராகவும் என்னிடத்தில் பகிரக்கூடியவராகவும் இருப்பார். அவர் பேசும் வார்த்தைகளில் அதிகமாக வெளிக்கொணர்வது ஆண்டவரை அதிகமாக தேட வேண்டும் சிஸ்டர். அவர் எவ்வாறு 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ அதைப்போல நானும் உயிருள்ளவரை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன் என்று சொல்வார். அதன்படி வாழ்ந்தும் காட்டுவார். நோயின் காரணமாக கடந்த ஆண்டு இறைவன் அவரை இவ்வுலகை விட்டு தன்னிடத்தில் அழைத்து கொண்டார். 1 மாதம் கழித்த பிறகு எனக்கு அவரின் மகள் ட்ரேசி என்பவர் துபாயில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். எனது தந்தை உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி உங்களை பற்றி கூறுவார்கள் சிஸ்டர். நாமும் இயேசுவை போல ஞானிகளைப் போல தங்களிடத்தில் உள்ள பொருட்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு இறைவனிடத்தில் சென்று விட்டார் எனது அப்பா சிஸ்டர். எனவே நான் என் அப்பாவின் செயலை தொடர்ந்து செய்வேன் என்று கூறி தனது வீட்டில் புதியதாக வாங்கப்பட்ட அனைத்து விலையுயர்ந்த பொருட்களையும் முதியோர் இல்லத்திற்கு உடனே அனுப்பி வைத்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். நாமும் ஆபிரகாம், சக்கேயு, இடையர்கள், ஞானிகள், திருவாளர் ஜான்சன் ரோட்ரிகோ போல வாழும்போது உங்களிலும் என்னிலும் இறைவன் காட்சி தருவார். இன்று கொண்டாடும் திருக்காட்சி விழா உண்மையிலேயே அர்த்தம் கொடுக்கும் விழாவாக அமையும். நாமும் இந்த ஆண்டு முழுவதும் தேடுவோம் இறைவனை. ஜெபம். வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் நாள் எல்லாம் உம்மை தேடவும் எங்களை தேடி வருபவர்களுக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்கவும் ஞானத்தையும் வல்லமையுள்ள ஆற்றலையும் ஆசிரையும் தந்து வழிநடத்தும். ஆமேன்.